ஜெர்மனில இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயே இது ஒரு பெஸ்ட் ரூலா நான் பார்க்குறேன். குழந்தைங்கள நம்ம ஊர் மாதிரி நம்ம போற மூவிக்கு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போக முடியாது. அதுக்குன்னு இங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம குழந்தைங்கள தியேட்டருக்கே கூட்டிட்டு போகணும். இங்க ஜென்ரலாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிட்ஸை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தியேட்டருக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு ட்ரூ இன்ஃபர்மேஷன் கிடையாது. இங்க எஃப்எஸ்கே ரேட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு. வாலண்டரி செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஒரு ரிலீஸ் ஆகிற மூவிக்கும் இந்த எஃப்எஸ்கே வந்துட்டு ஒரு ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்றாங்க. எந்த ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த ரேட்டிங் வந்து எஃப்எஸ்கே 0, எஃப்எஸ்கே 6, 12, 16, 18 டிஃபரன்ஷியேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா ஜெர்மனியில ரிலீஸ் ஆன நம்ம தமிழ் மூவி ஜனநாயகன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மூவியை வந்துட்டு செக் பண்ணும்போது அதுக்கு இங்க ஜெர்மனியில கொடுத்த எஃப்எஸ்கே ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னா 16. ஸோ இப்போ அந்த படத்தை 16 வயசுக்கு மேல இருக்க எல்லா குழந்தைங்களும் பாக்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் மத்த ஏஜ் குரூப்பும். இப்போ எஃப்எஸ்கே ரேட்டிங் 6 இல்ல எஃப்எஸ்கே ரேட்டிங் 0 இப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த வயசுல இருந்தே குழந்தைங்க அந்த மூவியை பாக்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. இப்போ இங்க எல்லாரும் அந்த மூவியை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட் எஃப்எஸ்கேன்னு சொல்லிட்டு அதுக்கான வெப்சைட் இங்க அவைலபிளா இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்மளோட மூவி நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ரேட்டிங் அழகா கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போலாமா கூட்டிட்டு போக வேண்டாமாங்கிறத நம்ம ஈஸியா டிசைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க ஜெர்மனில யூத் ப்ரொடெக்ஷன் லான்னு ஒன்று இருக்கு. அதை பேஸ் பண்ணி குழந்தைங்களை எந்த டைமிங் வரைக்கும் தியேட்டருக்குள்ள அலோ பண்ணலான்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை 14 வயசுக்கும் கம்மியா இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை பாக்குற மூவி நைட் 8 மணிக்குள்ள மூவி வந்துட்டு முடிஞ்சிருக்கணும். இதே 16 வயசுனா 10 மணிக்குள்ள அந்த மூவி முடிஞ்சிருக்கணும். இதே 18 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்காங்கன்னா அவங்க பாக்குற மூவி 12 மணிக்குள்ள முடிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 16 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்க தனியாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயோ மூவி பாக்குறதுக்கு நாட் அலவுட். 16 இயர்ஸ்க்கு மேல இருக்க குழந்தைங்க, அதுவும் இந்த எஃப்எஸ்கே ரேட்டிங் வந்துட்டு 16+ அந்த மாதிரி இருந்தா மட்டும் அதுக்கு மேல இருக்க குழந்தைங்க தனியாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயோ அந்த மூவி பாக்குறதுக்கு அலோ பண்றாங்க. குழந்தைங்களுக்கான மூவி பார்க்கறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஜெர்மனியை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அடுத்த வீடியோல சொல்றேன்.